வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்றைய பணித்துளி நிகழ்ச்சியிலே நம்முடைய தியானத்திற்கென்று நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் தேவன் ஏழைகளின் தேவன். எல்லா ஆத்துமாக்களும் அவருடையது. அவர் பாகுபாடு பார்க்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு ஏழை எளியவர்கள் ஒதுக்கப்படலாம், ஏழை எளியவர்களுக்கு அநியாயம் நடக்கலாம். ஆனால் தேவன் அதை சரிகட்ட வல்லவராக இருக்கிறார். ஏழை எளியவர்களுடைய காரியத்தில் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். ஏழையுடைய வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்குமாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்திலே விவசாயிகளுடைய போராட்டங்கள், விவசாயிகளுடைய காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு நியாயம் கிடைக்காமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் இந்த வசனத்தில் பின்பாக பார்க்கிறோம். நியாயம் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. ஒரு கடவுள் நம்பிக்கையற்ற மனிதன் கடவுள் நம்பிக்கையுள்ளவரை பார்த்து கேள்வி கேட்டார். கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே, அந்த கடவுள் நல்லவர் என்று சொல்கிறீர்களே, அந்த கடவுள் இருந்தால் ஏன் இப்படி உலகத்தில் பஞ்சத்தில் பசியில் ஜனங்கள் சாகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு கடவுள் நம்பிக்கையுள்ள அந்த மனிதர் சொன்னார், சரி, இந்த நாளிலே இந்த வருடத்திற்கான உணவு ப்ரொடக்ஷன், அதாவது உலகளாவிய உணவு எவ்வளவு தயாரிக்கப்பட்டது, எவ்வளவு தானியம் விளைந்தது என்ற கணக்கை எடுத்து பாருங்கள் என்று சொன்னார். அவர் போய் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தபொழுது அந்த உணவின் அளவானது, உலகத்தின் உடைய எல்லா நாடுகளுடைய உணவு உற்பத்தியின் அளவானது மனித சமுதாயத்திற்கு, வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கு தேவைப்படும் அளவை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது என்று அவர் சொன்னாராம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு, எல்லா மனிதர்களும் சாப்பிடுவதற்கு தேவையான அளவுக்கு மிகுதியாகவே தேவன் விளைவிக்கிறார். ஆனால் அது சரியாக போய் சென்றடைவது இல்லை என்பது உண்மை. சரியான நீதி இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைதான் வேதம் சொல்லுகிறது, ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்கள். நியாயம் கிடைக்காமல் என்று சொன்னால் சரியான முறையிலே அவர்கள் நன்மையை அடையாமல் வீணாகிறவர்கள், கெட்டு போகிறவர்கள், பாதிக்கப்படுகிறவர்கள் உண்டு என்பதை வேதம் பதிவிடுகிறது. இன்றைக்கு தேவன் விளைய செய்கிறார். ஆனால் அந்த நியாயம் என்கிறதை மனிதனுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஒரு உலக நியாயங்களை மனிதன் வகுக்கிறான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள லூக்கா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத போல இருக்கும். ஆனால் கருத்தை உங்களுக்கு முன்பாக பதிய வைக்க விரும்புகிறேன். இந்த யூதர்கள் என்ற மனிதர்கள், அவர்கள் ஓய்வு நாளை, சனிக்கிழமை என்ற ஓய்வு நாளை பிரதானமாக வைத்து அன்றைக்கு வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது என்று இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்து அந்த தவறை அவளுக்கு உணர்த்தி காண்பித்து கொண்டிருக்கிறார். அந்த ஓய்வு நாளிலே நன்மை செய்வது என்பதுதான் நியாயம் என்பதை அவளுக்கு புரிய வைக்கிறார். அவர்கள் வேறு ஒன்றை நியாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓய்வு நாளில் எந்த நன்மையும் செய்யக்கூடாது என்பதிலே, அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதன், உடல் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கப் போகிறார், அதை கூட செய்யக்கூடாது என்று அவர்களுடைய சட்டம் பேசுகிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அவளுக்கு சொல்லுகிறார், அவன் சுகம் அடைவது, அவன் நன்மை அடைவது நியாயம். அதுதான் அங்கே பார்த்தோம். ஏழைகள் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கிறது அவளுக்கு விளைய நிலம். ஆனால் நன்மை, அதாவது நியாயம் கிடையாமல், அந்த நன்மை, அதற்கான பலனை அவள் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் கெட்டு போகிறார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி அநியாயம் நடந்து தேவன் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்? மனிதனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்.
சங்கீதம் 9:7 வாசித்து என்று சொன்னால், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். மனிதன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு மறைந்து போவான். கர்த்தர் என்றென்றைக்கும் இருப்பார். வசனத்தை கவனிங்கள். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அந்த நியாய தீர்ப்புக்கு என்னுடைய சிங்காசனத்தை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நியாயம் நடக்காத போல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு நியாயம் செய்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். 2 பேதுரு 2:9 நீங்கள் வாசித்து என்று சொன்னால், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், கவனியுங்கள், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்புறம் அக்கிரமக்காரர்கள் இன்றைக்கு நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டால் என்று நாம் சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு சிலர் தீர்க்கப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் அது இன்னும் நியாய தீர்ப்பு வராதது போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. நியாய தீர்ப்பு நாளுக்காக அவளை வைத்திருக்கிறார். ரோமர் வாசிக்கிறேன் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ? அப்படி அநியாயம் செய்கிறவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியை பவுல் அதில் வைப்பதை நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், 2:2, தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தவறி நடக்கிறவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களா? இன்றைக்கு ஒரு தண்டனை வரவில்லை என்பதனாலே. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது. அதற்கான நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தேவன் தமது சிங்காசனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வெளிப்படும் நாளிலே அவர்கள் அந்த தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக வர வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஏழைகளாக இருந்தும் நமக்கு சரியான ஒரு நியாயம் கிடைக்கவில்லையே என்ற கவலையோடு இருப்போமா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு ஆகாரத்தை விளைவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் ஒன்றுமில்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் விளைச்சலை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நம்முடைய இருதயத்திலே எளிமையோடு, இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக தாழ்ந்த சிந்தனையோடு, தேவனை நோக்கி முறுமுறுக்காமல், ஏன் இந்த ஏழ்மையான சூழ்நிலை, ஏன் எங்களுடைய வாழ்க்கை இப்படி குறைவாய் காணப்படுகிறது என்று சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே, ஏழைகளின் வயல் மிகவும் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்க உம்மால் பண்ண முடியும். தகப்பனே, நமது கரத்திலே எங்களை ஒப்புடுகிறோம் என்ற சிந்தனையோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தம் வந்து நமக்கு நிச்சயமாக பலிக்கும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கிடைக்காமல், நமக்கு அதுக்கு சரியான பலன் கிடைக்காமல் வாழ்வில் என்று சொன்னால், அதற்காகவும் ஜெபியுங்கள். ஆண்டவர், எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். இன்னொரு உதாரணத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நியாயம் செய்ய, நியாயத்திற்காக நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அதை அடுத்த நாள் பார்க்கலாம். வருகிற நாட்களிலே இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நியாயம் கிடைக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய விளைச்சலை இன்னொருவர் எடுத்துக்கொண்டு போய்க்கலாம் என்று சொன்னால், அதற்கான நியாயம் கிடைக்கும். தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நியாயத்திற்கான சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக ஒன்றும் நியாயம் கிடைக்காமல் போகப் போவது இல்லை. உங்களுடைய காரியங்கள் அவருக்கு முன்பாக வரும். ஆகவே விசுவாசத்தோடு ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன், எளியோரின் தேவன், அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற தேவன், விளைய செய்கிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஏழ்மையான இருதயத்தோடு, தாழ்ந்த சிந்தனையோடு, அகங்காரம் கொள்ளாமல், ஆணவம் கொள்ளாமல், ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்காமல், ஆண்டவரை குறை சொல்லாமல், ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்காக நன்றி, இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த எளிமையான, இந்த ஏழ்மையான சூழ்நிலைக்காக நன்றி, இதிலும் என்னை போஷிக்கிறீரே, என்னுடைய தேவைகளை சந்தித்து வருகிறீரே, விளைய செய்து கொண்டு இம்மட்டுமா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி அவருடைய அன்பிற்காக, அவருடைய மகா உன்னதமான அற்புதமான வழிநடத்துதலுக்காக நன்றி நன்றி என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருங்கள். உங்கள் விளைச்சலை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். நியாயமும் கிடைக்க செய்வார். அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் நம்மை விட்டு விரட்ட தேவன் வல்லவராக இருக்கிறார். உடைய எல்லை எங்கும் சமாதானம் விளங்கும், ஆகாரம் விளையும். அந்த இயேசு இன்றைக்கு உங்கள் அருகில் இருக்கிறார்.
விசுவாசத்தோடு நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னால் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையிலே ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் என்ற வாக்கு தத்தம் எங்களுக்கு உரித்ததாய் மாறவட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமது கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்னு சொன்னால் அவளுக்காக இயேசுவின் நாமத்தாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் பிதாவே. ஒரு அற்புத கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமது சமூகத்தில் அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபை தாங்க ஆண்டவரே. அவருடைய உழைப்புகள், அவருடைய காரியங்கள் வேறு ஒருவரால் சுரண்டப்படும் என்று சொன்னால் ஆண்டவரே, அதுக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. கெட்டு போக விடாதீங்க சொல்லுங்க அப்பா. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். நியாயம் கிடைக்கிறது, நன்மை கிடைத்து வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விளைச்சலை அதிகப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? விவசாயிகளுக்காக ஜெபிக்கலாம். ஏடிய வயலிலே உழுகிற, வயலிலே நமக்காக பிரயாசப்படுகிற, நமக்கான தானியத்தை, நமக்கான ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துகிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவராக இயேசுவே, பாதிக்கப்பட்டு அந்த ஏழைகளுக்காக, விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவருடைய உழைப்பை தேவனே இந்த மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அதற்கான நியாயமான பலனை அவள் பெற வேண்டும் ஆண்டவரே. அவருடைய உழைப்புக்கான ஆண்டவரே பலனை அவள் பெற வேண்டும். ஆகாரம் விளைய செய்யுங்கப்பா. அவருடைய உழைப்பை திருடுகிற, அநியாயமாய் திருடுகிற ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உதவி செய்யுங்க. இந்திய தேசத்தில் உள்ள விசேஷமான ஏழை எளிய விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். விளைய செய்யுங்க. இந்த வாக்குத்தத்தம் அவளுக்கு வந்து பலிக்கட்டும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் என்ற வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய விளை நிலத்தின் மீது இந்த ஆசீர்வாத வார்த்தை வந்து இறங்கட்டும். இந்த இரத்தத்தினாலே அவளை மீட்டு இந்த ரட்சிப்பில் கொண்டு வந்து நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.